வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அவளுக்காக வாழட்டுமே. கதைக்குள்ள போலாமா? அம்மாடி காயத்ரி, எப்படிமா இருக்கிற? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? உங்க மாமியார் மாமனார்லாம் நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா, என்னம்மா இவ்வளவு காலையில போன் போட்டிருக்கிற என்று மிகவும் ரகசியமாகவே போனில் கேட்டாள் காயத்ரி. அவள் முகத்தில் பயம் தெரிந்தது. ஒன்னும் இல்லடா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆனா மாங்காடு கோவிலுக்கு உன்னையும் மாப்பிளையும் கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. நானும் எத்தனையோ வாட்டி கூப்பிட்டு பார்த்துட்டேன். மாப்பிளையும் ஒன்றும் சரியா பதில் சொல்லல. உன்னையும் இங்க கூட்டிட்டு வர்றதும் இல்லை. அதுதான் இந்த வாரம் போயிட்டு வந்துடலான்னு ஃபோன் போட்டேன். மாப்பிள்ளை இருக்கும்போதே நானே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு. ஏன்னா அதுதானே மரியாதை என்று தயக்கத்தோடு கூறினாள் மல்லிகா. அம்மா, என்னம்மா அதுக்காக ஏன் காலையில போன் போட்டுக்கிட்டு? அவர் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இல்லம்மா, அவர் ஆபீஸுக்கு போயிட்டா போன் எடுக்க மாட்டேன்றாரு. ராத்திரி எந்நேரத்துக்கு வராரோ என்னவோ. அப்ப எதுக்கு தொந்தரவு பண்றதுன்னு தான் யோசிச்சு இப்ப போன் போட்டேன். நீ அவர்கிட்ட போனு கொடு, நான் பேசிக்கிறேன். இதுக்கும் மேல இதை தள்ளி போடக்கூடாதுமா. அதனாலதான் உனக்கு இப்படிலாம் நடக்குதோன்னு என் மனசு தவிக்குது என்று கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டாள் மல்லிகா. அம்மா, ஏம்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு? யாராவது கேட்டா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. அப்படிலாம் எதையாவது அவர்கிட்ட உளறி விற்காத என்றவள் படப்படப்பாக கூறிக்கொண்டிருக்க, என்ன காயத்ரி, ஷூக்கு பாலிஷ் போட சொன்னா இங்க வந்து யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கிற? காலங்காத்தால நான் ஆபீஸுக்கு போகணும், டைம் ஆகுதுன்னு கத்திட்டு இருக்கிறேன். உனக்கு இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா என்று டையை கட்டி கொண்டே வெளியே வந்தான் ராகுல். இல்லைங்க, போன்ல அம்மா தான் பேசுறாங்க என்று மெதுவாக தங்கி கொண்டே கூறினாள் காயத்ரி. அவன் முகம் மேலும் கடுகடுத்தது. ஆமா, என்னவா உங்க அம்மாக்கு காலையில போன் போட்டு உங்ககிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க? அப்படியே மாப்பிளைக்கு காரம் பண்ணனு வாரி கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் சரியா இருக்குன்னு போன் போட்டு கேட்டுட்டு இருக்காங்களா என்று சலித்து கொண்டான். என்னங்க, மெதுவா பேசுங்க, அம்மா லைன்ல தான் இருக்காங்க என்று குரலுக்கு அம்மா கூறினாள். இப்ப கேட்ட என்ன? கேட்கட்டுமே, அதுக்குதான் பேசுறது. சரி சரி, என்னவா? உங்ககிட்ட தான் பேசணுமா என்று போனை அவனிடம் நீட்டினாள். நான் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படியே கொண்டு வந்து நீட்றா என்று போனை வெடுக்கன வாங்கி, சொல்லுங்க அத்த, என்ன விஷயம்? எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகுது என்று சலித்து கொண்டான். எதிர்முனையில் மல்லிகா விஷயத்தை கூற, சரி சரி பார்க்கலாம் என்று போனை காயத்ரியிடம் கொடுத்து விட்டு உள்ளே சென்றான். அம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று போனை ஆஃப் செய்துவிட்டு அவனுக்கு லஞ்ச் பேக் எடுக்க உள்ளே சென்றாள். என்னடா ஆபீஸுக்கு கிளம்பாம என்ன உன் பொண்டாட்டி கிட்ட நின்று வெளியில கொஞ்சிட்டு இருக்கிற என்று ரிமோட்டை எடுத்து டிவியை ஆஃப் செய்து கொண்டே கேட்டாள் கற்பகம். ஆமா, அவகிட்ட கொஞ்சறாங்க. ஏப்ப பாரு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என்னவோ இந்த வீட்டுல அவதான் எல்லாம் இழுத்து போட்டு செய்யறது போல சீனை போட்டுட்டு சுத்திட்டு கிடக்குறா. அவ மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் தோணும். நான் போன் பேசிட்டு இருந்தமா என்று எரிச்சலோடு கூறினான் ராகுல். பேப்பரை படித்துக் கொண்டிருந்த சண்முகம் டக்கன் அதிலிருந்து தலையெடுத்து, ஏண்டா இந்த வீட்டுல பின்ன எல்லா வேலையும் யாருடா பாக்குறது? அந்த பொண்ணு வந்ததுல இருந்து உங்க அம்மா கறி வேலைக்காரிய கூட நிறுத்திட்டா. அவளும் சோஃபா விட்டு எந்திரிக்கிறது இல்ல. பின்ன இந்த வீட்டுல வேற யார் வேலை பாக்குறது என்று அவனை முறைத்து பார்த்தார். அப்பா, அதுக்காக புருஷன்கார ஆபீஸ்ல இருந்து வரும்போது பளிச்சுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு கலகலப்பா வந்து பேசுறது செய்யறதுன்னு இருந்தா தானே? என்னவோ மலையை தூக்கி அந்த பக்கம் வச்சது போல இல்ல சொங்கி போல இருக்கா? பின்ன ஏன் இருக்க மாட்டா? உங்க அம்மா கறி கொஞ்ச நேரம் அந்த குழந்தைய உட்கார விடுறாளா? காலையில எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து நைட்டு எல்லாம் ஏற கட்டி வச்சுட்டு படுக்கிற வரைக்கும் எல்லாம் அவதான் செய்யறா. இதுல நடுவுல உங்க அம்மா கறி 1000 வாட்டி காப்பி கேட்பா. பத்தாததுக்கு அவளை உள்ள இருந்து கூப்பிட்டு இங்க இருக்கிற டிவி சுவிட்ச போட சொல்லுவா. அது பத்தாதுன்னு உங்க அம்மா கறிய பார்க்க பக்கத்துல இருக்கிற வாயாடி பொம்பளைங்க அரட்டை அடிக்க வந்துட்டா அவங்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் சப்ளை பண்ணணும். அப்படியே அவங்க எதிர்க்கவே இவ மாமியார் பதவ காட்ட அவளை மூஞ்சி காட்டுறது. இதெல்லாம் எந்த ஊர்ல நியாயம்டா? உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் அடுத்த வீட்டுல வாழ போயிருக்கா. அவளை இப்படி பண்ணா நாம சும்மா இருப்போமா சொல்லு? ஆமா, அவளும் இவளும் ஒன்னா, பேசாம வாய முடுங்க. ஏய், அவர் கிடக்குறாரு, அவருக்கு வேற வேலை என்ன இருக்கு? எப்போ அந்த உம்மனா மூஞ்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் பேச்ச போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சரி சரி, போன்ல யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்ன என்று கேட்டாள் கற்பகம். இதற்குள் ராகுலுக்கு லஞ்ச் பேக்கை கொண்டு வந்த காயத்ரி திருவன பயத்தோடு விழிக்க,
த இவங்க அம்மா கிட்டதான் என்று கூறிக்கொண்டே அவளிடம் இருந்த லஞ்ச் பேக்கை வாங்கினான். கத்தகத்தின் முகத்தில் இள்ளும் கொள்ளும் வெடித்தது. என்ன வேண்டா உங்க மாமியாருக்கு காலையில போனை போட்டுக்கிட்டு என்ற காயத்ரியை முறைத்தபடியே கேட்டாள். அவங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடந்தா மாங்காடு கோயிலுக்கு வரன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அதுதான் இந்த வாரம் இவளை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, இப்படி ஒரு இளிச்சவாய மாப்பிள்ளையா கிடைக்கவும் எங்களை போல ஏமாந்தங்கொல்லி சம்மந்திகா கிடைக்கவும் இவங்க கோவில்ல வேண்டிக்கிட்டாங்க. நாமளும் கிடைச்சிட்டோம். இவங்க பிரார்த்தனைய செய்ய போறாங்க. ஆனா நமக்கு இல்ல அது போல அமையல. ஒரு தத்தி மருமகளும் ஓட்டாண்டி சம்மந்தியும் கிடைச்சிருக்காங்க. நாம என்ன செய்யறது என்று கத்தினாள் கற்பகம். ஏய், ஏன் அப்படி பேசுற? அந்த பொண்ணு எதிர்க்கவே இப்படி அவளை தத்தின்னு சொல்ற? அவங்க அப்பா அம்மா ஓட்டாண்டின்னு சொல்ற? அவங்க என்னடி ஓட்டாண்டி? நீ கேட்டதெல்லாம் நல்லா தானே செஞ்சாங்க. அந்த பொண்ணு மட்டும் தத்தியா? நல்லா படிச்சிருக்கா, எல்லா வேலையும் சுறுசுறுப்பா செய்யறா. ஆமா செய்யறா, நீங்க தான் மெச்சிக்கணும். அவங்க அப்பனும் ஆத்தாலும் என்ன சொன்னாங்க? பொண்ணுக்கு 20 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களா? 18 பவுன் தான் போட்டிருக்காங்க. சரிடி, அது அவங்க பொண்ணுக்கு போடுறாங்க. அவங்க இஷ்டம் எப்படியோ அப்படி செய்வாங்க. அதெல்லாம் நாம ஏன் கேட்கணும்? சரிங்க, அது அப்படி இருக்கட்டும். நம்ம பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுத்து 5 பவுன் நகை போடுறேன்னு தானே சொன்னாங்க. அத ஒழுங்கா மனமேடையில போட்டாங்களா? 3 பவுன் மட்டும் போட்டுட்டு அப்புறமா செய்யறேன், ஏற்கனவே செலவு நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாயிடுச்சு, சமாளிக்க முடியலன்னு புலம்புனாங்க. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாம் இதை எப்படி கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? ஏய், வாய மூடு. நிச்சயதார்த்தம் சிம்பிளா வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு 2 பஸ் நிறைய ஜனங்களை கூட்டிட்டு போய் இறங்கின. அவங்க அதுக்கெல்லாம் சமாளிக்க வேண்டாம். அதுவும் இல்லாம பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டு வாரம் 10 பேரை கூட்டிட்டு போய் பொண்ணு வீட்டுல உக்காந்து நல்லா தின்னுட்டு வந்தீங்க. இதுல உங்களுக்கு கறி மீன் தான் சமைச்சு பொண்ண வர. இதெல்லாம் எவ்வளவு செலவு, எவ்வளவு அலைச்சல். இதை அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? ஏதோ கல்யாணத்துக்காக அவங்க குருவி சேர்க்கறது போல சேர்த்து வச்சிருப்பாங்க. இதுலயே பொண்ணை டிகிரி வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. அவங்க என்ன அப்படியே கோடீஸ்வரங்களா? நம்மள போல தானே அவங்கள மிடில் கிளாஸ். இதெல்லாம் தெரிஞ்சு நாம தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஆனா நீ உன் பந்தாவை கட்ட ஒரேடியா ஆன. ஆமா, போத நிறுத்துங்க. நாமளும் பொண்ணை கட்டி கொடுத்தவங்க தான். அதுதான் நானும் சொல்றேன். உன் பொண்ணுக்கு வந்த மாப்பிள்ளைக்கு சொந்தம் பந்தன்னு யாரும் இல்ல. ஒரே ஒரு அக்கா தான். அவளும் கல்யாணம் ஆகி ஊரோட இருக்கிறா. அவளால உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன் வசதிக்கு ஏத்தா போல உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண. உனக்கும் இப்படி ஒரு இடம் அமைஞ்சிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் என்று முறைத்தார் சண்முகம். அப்பா போதும்பா, எதுக்கு எங்க பிரச்சனைக்காக நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் என்று வெளியே சென்றான் ராகுல். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. திரும்ப அந்த பொம்பளை போன் போட்டா நீ ஒன்னும் பேசிக்காத, நான் பேசிக்கிறேன் என்று கூறிக்கொண்டே எழுந்து அவன் பின்னால் சென்றாள் கற்பகம். காயத்ரி அமைதியாக தனது மாமனாரை பார்க்க, நீ ஒன்னும் சங்கடப்படாத கண்ணு, அவ அப்படிதான், பாத்துக்கலாம் போமா என்றார் சண்முகம். காயத்ரி தலையை குனிந்து கொண்டு அமைதியாக உள்ளே சென்றாள். ஏதோ யோசனையோடே தேவநாதனுக்கு சாப்பாட்டை பரிமாறிக் கொண்டிருந்தாள் மல்லிகா. என்ன மல்லிகா, என்ன யோசனை? உன் பொண்ணை பத்தி யோசிக்கிறியா? ஆமா, கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, போன் பட்டியா என்று கேட்டுக்கொண்டே சாதத்தை பிசைந்தார் தேவநாதன். காலையில மாப்பிள்ளை கிட்டே பேசினங்க. அப்படியா? என்ன சொன்னாரு? வரேன்னு சொன்னாரா என்று அவளாக கேட்டார். எங்கங்க, ஏதோ பட்டும் படாமலே தான் பேசுறாரு. அவங்களுக்கு கல்யாணத்துல இருந்தே நம்ம மேல கோவம் வந்துடுச்சு. என்ன செய்யறது மல்லிகா, அந்நேரம் அந்த 2 பவுன் போட முடியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரே வாரத்துல பணத்தை புரட்டி நாம தான் வாங்கிட்டு போய் போட்டுட்டோமே, அப்புறம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் ஆகலிங்க. சபையில நம்ம அசிங்கப்படுத்திட்டோமா, பாவம். இதனால நம்ம குழந்தையதான் தினம் சித்திரவதை பண்றாங்க. போன்ல லைன்ல இருக்கும் போதே அவளை மாப்பிள்ள அப்படி மூஞ்ச கட்டுறாரு. அவங்க மாமியாரு அவளை ஒரு மனுஷாவே மதிக்கிறது இல்லைன்னு புலம்பி அழுவுறா. சரி விடு, குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். இங்க இருந்தது போல செல்லமாலாம் அங்க இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்லைங்க, செல்லமா இல்லைன்னாலும் ஒரு கௌரவமா நடத்தலாம் இல்ல? ஏய், என்ன நீ அவளுக்கு சொல்லி கொடுப்ப போல இருக்கு. இதோ பாரு, போன உடனே எதுவும் சரியா அமைஞ்சிடாது. போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அது வரை நாம தான் எல்லாம் பொறுத்து போகணும். அதுக்காக உன் பொண்ணு அங்க எதனா குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க சொல்லாத. ஒழுங்கா குடும்பத்தை நடத்த சொல்லு. பள்ளிக்கூடம் போற குழந்தை போல அவங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு பெட்டிய கிட்டே தூக்கிட்டு வந்து நின்னுட போறா.
அப்புறம் ஊர்ல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. சொந்தக்காரங்கள்லாம் காரி துப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார். ஆமா, இப்படி இவர் பயப்படுறதால தான் பாவம் அந்த பொண்ணு எதையும் என்கிட்ட சொல்றது கூட இல்லை. நானா அவ குரலை வச்சு நோண்டி நோண்டி கேட்டாதான் சொல்லுவா. குழந்தை 2 குடும்பத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன அவதிப்படுறாளோ. ஒரு தாயா என்னால இதை தாங்க முடியல. இந்த மனுஷன் அங்க போய் என்ன எதுன்னு பார்த்து கேட்டாதானே அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். கௌரவம் அது இதுன்னு அந்த குழந்தை எதுவும் கேட்டுக்கிறது கூட இல்லை. அதுதான் அவங்க இஷ்டத்துக்கு என் பொண்ணை ஆட்டி வைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னதான் விடிவு காலமோ என்று முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டாள் மல்லிகா. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று மாலை தனது பிறந்த நாளுக்காக கோவிலுக்கு சென்றிருந்த காயத்ரி ராகுல் வரும் நேரமாகிவிட்டதென அவசரமாக ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வேகமாக வண்டியில் வந்த ஒரு இளைஞன் அவளை மோதிவிட்டான். காயத்ரிக்கு காலில் அடிபட்டு வலியால் துடித்து போனாள். சிஸ்டர் சிஸ்டர் சாரி சிஸ்டர், நான் வேகமா வந்ததால நீங்க அந்த சந்தில இருந்து பட்டுன்னு திரும்பவே என்னால சடனா பிரேக் போட முடியல, அதுதான் இடிச்சிட்டேன். அடி ரொம்ப பட்டுடுச்சா? வாங்க சிஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் என்று படப்படத்தான். பரவாயில்ல, காலில் தான் லேசா அடிபட்டிருக்கு, ரத்தம்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க, நான் போகணும் என்று நடக்க ஆரம்பித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவன் வண்டி எடுத்து கொண்டு புறப்பட்டான். ராகுலின் வண்டி வாசலில் இருந்தது. கடவுளே, அவர் வந்துட்டாரா என்று பயந்து கொண்டே உள்ளே ஓடினாள். காலில் அடிவேறு வின் வின் என வலித்து கொண்டிருந்தது. வாடி உலக அழகி, எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரமா? புருஷன்கார வர நேரமாச்சுன்னு கூட இல்லாம அப்படி என்ன ஊரை சுத்துற வேலை உனக்கு என்று கேட்டாள் கற்பகம். அவள் அருகே ராகுல் கோபத்தோடு உம்மன் அமர்ந்திருந்தான். அவனை பதட்டத்தோடு பார்த்த காயத்ரி, என்னங்க அது இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு காலையில சொன்னேன் இல்ல, அதுதான் அம்மா கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுன்னு காலையில போன்ல சொன்னாங்க. அதுக்குதான் நீங்க வர்றதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு போனங்க. அங்க கூட்டம் அதிகமா இருந்ததால அர்ச்சனை பண்ண நேரம் ஆயிடுச்சு. அர்ச்சனை பண்ணதும் கடகடன்னு ஓடி வந்துட்டு தாங்க இருந்தேன். ஓ அப்படியா? உங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வான்னு மட்டும்தான் சொன்னாங்களா, இல்ல நான் ஒரு பையனை அனுப்பி வச்சிருக்கேன், அவனை உனக்கு பிடிச்சிருந்தா அவன் கூட ஓடி போயிட்டு பிளான் சொல்லி அனுப்புனாங்களா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் ராகுல். இதை கேட்டு காயத்ரி அதிர்ந்து போக, அப்பொழுதுதான் காய்கறிகளை வாங்கி கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்த சண்முகம் ராகுல் கூறிய வார்த்தையை கேட்டு அதிர்ந்து நின்றார். ஏய், என்னடா சொல்ற? வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசலான்னு பேசுறியா? இந்த அப்பாவி பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சிட்டு போறான்னு உங்க அம்மா போல வாயாடுறியா என்று கத்தினார். அப்பா போதும் நிறுத்துங்க. இந்த ஓடுகாலி கோவிலுக்கு போயிட்டு வரன்ற சாக்குல தெருமுனையில ஒரு ஆளு கூட நின்று பேசிட்டு இருந்தாளா இல்லையான்னு கேளுங்க என்று முறைத்தான் ராகுல். சண்முகம் ஒன்றும் புரியாமல் காயத்ரியை பார்த்து, என்னம்மா என்ன சொல்றான் அவன் என்று கேட்டார். மாமா, நான் அவசரமா வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வண்டியை கொண்டு வந்து என் மேல இடிச்சிட்டாரு. இதுல அவர் பேர்ல தப்பு இல்ல, நான் தான் அவசரமா வர்ற வேகத்துல அந்த வண்டி திரும்புறத கவனிக்கல. அதுல எனக்கு கால் அடிபட்டுடுச்சு. அதுக்காக அவரு சாரி கேட்டாரு. நான் பரவாயில்லன்னு அவருக்கு சரியா நின்னு கூட பதில் சொல்லாம இவர் வந்துட்டு இருப்பாருன்னு ஓடி வந்தேன் என்று அழுதாள் காயத்ரி. அப்படியே புருஷன் மேல அவ்வளவு பாசம் பக்தியா? யாருக்கிட்டடி நடிக்கிற? உங்க ஆத்தா கிட்ட என்னை இங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, என்னால இருக்க முடியாதுன்னு புலம்பி இருப்ப. உடனே அவ வேற ஆளை செட் பண்ணி அனுப்பி வச்சிட்டாளா என்று கத்தினாள் கற்பகம். அத்த போதும், இதுக்கு மேல பேசினீங்க நான் பொல்லாதவளா ஆகிடுவேன். நானும் போனா போகுதுன்னு எல்லாத்துக்கும் சகிச்சுட்டு போனா என் ஒழுக்கத்தை பத்தி கேவலமா பேசுறீங்களா? அப்படி சுய கௌரவத்தை இழந்து நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை என்று சீறினாள் காயத்ரி. இதுவரை அவளிடம் இப்படி ஒரு கோபத்தை பார்க்காத மூவரும் திடுக்கிட்டனர். ஏய், என்னடி எங்க அம்மாவை எதிர்த்து பேசுறியா? ஒழுக்கம் கெட்டவளே என்று கோபத்தோடு ஓங்கி அறைந்தான் ராகுல். ஏய், என்ன இது? ஏன் அவளை இப்படி சித்திரவதை பண்றீங்க? நடந்தது என்னன்னு தீர விசாரிக்காம அந்த பொண்ணுமலை ஏண்டா இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்க? ஏய் கற்பகம், நீ ஒரு பொம்பளை தானே, இப்படி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு மேல பழிய போடலாமா? உன் புள்ளையே சந்தேகப்பட்டாலும் அவனை நீதானே திருத்தணும். பாவண்டி, அந்த பொண்ணு மேல இப்படி எல்லாம் பழிய போடாதீங்க என்று துடித்தார் சண்முகம். அப்பா போதும், அம்மா என்ன சொல்றது, நான் தான் நேர்லயே பார்த்தனே. இதோ பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை.
என்னோட ஒழுக்கத்தை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நான் உங்களுக்கு பொண்டாட்டி தான், அடிமை இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் பேசாம போறதுக்கு. இத்தனை நாள் என்ன உடம்பாலையும் வாயாலையும் சித்திரவதை பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு என் தன்மானத்தோட விளையாடுறீங்க. நான் அதை பொறுத்துக்க மாட்டேன். என்னடி பண்ணுவ? ஒழுக்கம் கெட்டவளே. நான் ஒழுக்கம் கெட்டவளா? அத நீங்க எப்படி சொல்லலாம்? ஏன் எனக்கு என்னடி? என்ன போல ஒரு உத்தமனை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் நீங்க கூட தான் தினமும் வேலைக்கு போறீங்க. அங்க எந்த பொம்பளை கிட்டயும் பேசவே மாட்டீங்களா? இல்ல ரோட்ல எந்த பொம்பளையும் பார்க்காம தான் வர்றீங்களா? இப்படி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது தப்பு இல்ல. நீங்க உத்தமரு. ஆனா நான் வண்டியில மோதி அடிபட்டு அவதிப்பட்டாலும் உங்களுக்கு பயந்து ஓடி வந்தாலும் ஒழுக்கம் கெட்டவ இல்ல. ஏய், ஒரு ஆம்பளைய அதுவும் கட்டின புருஷனை எதிர்த்தா பேசுற? ஏய், அவளை சும்மா விடாதடா என்றாள் கற்பகம். ஏய் ராகுல், அவளை எதனா பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க என்று கத்திய சண்முகம் கடகடவன உள்ளே சென்று காயத்ரியின் பெட்டி எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தார். மாமா என்றவள் திடுக்கிட, அம்மாடி போதும்மா, நீ இந்த மிருகா கிட்ட குப்பை கொட்டினது போதும். நீ சுதந்திரமா போய் பொழைச்சிக்கம்மா. நீ இல்லைன்னாதான் இவங்களுக்கு உன் அருமை புரியும். அன்னைக்கு தானா தேடி வருவாங்க. அதுவரை நீ நிம்மதியாரு என்றார் தனது மருமகளை பார்த்து. ஆமா, இவளை தேடி வர போறாங்க என்று ராகுல் அவளை கேவலமாக பார்க்க, நான் வரேன் மாமா என்று சண்முகத்திடம் கூறிவிட்டு கடகடவனை வெளியே சென்றாள் காயத்ரி. பாத்தீங்களாமா அவ திமிர என்று ராகுல் தனது தாயிடம் கூற, விடுடா கழுத, எங்க போயிட போறா? அவங்க ஆத்தா வீட்டுக்கு தான் போவா. அவங்க அப்பா தலைமையிலேயே கொடுத்து அனுப்புவான். அவனுக்கு மான ரோஷம் தான் முக்கியம். இந்த கழுந்து திரும்பவும் என்னை மன்னிச்சிடுங்கன்னு இங்கதான் வந்து ஒப்பாரி வச்சுட்டு நிப்பா. அப்ப இருக்கு அவளுக்கு என்று கருவினான் ராகுல். சே, இவங்கெல்லாம் மனுஷங்க தானா என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக மாடிக்கு சென்றார் சண்முகம். எனக்கு அப்பவே தெரியும். தினமும் நீ அவகிட்ட போன்ல பேசிட்டு என்கிட்ட புலம்பும் போதே இப்படிதான் ஒரு நாள் அவ பெட்டியோட வந்து நிப்பான்னு நான் நினைச்சேன் என்று தேவநாதன் ஆவேசத்தோடு கத்த, தனது தாயின் மடியில் தலை வைத்து படுத்தபடி அழுது கொண்டிருந்த காயத்ரி மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். அவள் உடல் நடுங்கி கொண்டிருந்தது. என்னங்க, அவளை அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா? அதனாலதான் அவ என்று மல்லிகா முடிப்பதற்குள், ஆமா, நான் தான் சொல்லித்தானே அனுப்புனேன். குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும். நாம தான் எல்லாம் சரி கட்டிட்டு போகணும்னு. இப்படி அவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்றதுக்காக மூக்க சிந்திக்கிட்டு ரோஷத்தோட பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு வாளா? விஷயம் வெளியில தெரிஞ்சா எல்லாரும் அவங்கள ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பொண்ணை பெத்த நம்மளதான் காரி துப்புவாங்க. அப்பா, அதுக்காக அவங்க என் தன்மானத்தை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் கேவலமா பேசும்போது நான் எப்படிப்பா அங்க இருக்கிறது? அதுக்கு எப்படி என் மனசாட்சி இடம் கொடுக்கும் என்று தேம்பினாள் காயத்ரி. அதுக்காக இங்க வந்து எங்க மனத்தை வாங்கிடலான்னு முடிவோட வந்துட்டியா? எல்லாம் தோ இவளை சொல்லணும். ஏற்கனவே அவங்க அப்படி பேசுவாங்க. இனிமே நாம போய் என்னத்த அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானம் செய்யறது என்று சலிப்போடு கூறிக்கொண்டே வெளியே சென்றார். காயத்ரி மீண்டும் தனது தாயின் மடியில் முகத்தை புதைத்து கதறி அழ, அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் மல்லிகா. 10 நாட்கள் இப்படியே செல்ல ராகுலே சமாதானமாகி வந்து தனது மகளை அழைத்து செல்வான் என்று எதிர்பார்த்த தேவநாதன் ஏமாற்றம் அடைய, இதற்கு மேல் ஊரில் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது என்று அவரே ராகுலை நேரில் சென்று பார்த்துவிட முடிவு செய்து அவனது ஆபீஸிற்கு சென்றார். அங்கு ராகுல் அவரிடம் காயத்ரியை பற்றி தவறாக பேசி கோபத்தில் கத்திவிட மிகவும் நொந்து போன அவர் சம்பந்தியிடத்திலாவது பேசி சமாதானம் செய்யலாம் என்று சண்முகத்தின் வீட்டிற்கு செல்ல, அங்கு கற்பகம் ராகுலுக்கு மேலே கோபத்தோடு பேச அவமானத்தால் அமைதியாக வந்துவிட்டார். அந்த கோபத்தை எல்லாம் காயத்ரி மீது காட்ட அவள் வேதனையோடு தனது அறையிலேயே அழுது கொண்டு படுத்திருந்தாள். இதற்கு நடுவே மல்லிகா மிகவும் நொந்து போக தனது மகளுக்காக கோவில் குளம் என நடந்து கொண்டிருந்தாள். இப்படியே நாட்கள் உருண்டோட வர வர தனது மகளை பார்த்தாலே எரிந்து விழ ஆரம்பித்து விட்டார் தேவநாதன். இதனால் ஒரு முடிவுக்கு வந்த காயத்ரி அன்று தயங்கிக் கொண்டே தனது தந்தையிடம் அதை பற்றி பேச மெதுவாக அவர் அருகில் வந்து நின்றாள். அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு எரிச்சலோடு முகத்தை திருப்பிக் கொண்டார் தேவநாதன். அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றால் தயங்கிக் கொண்டு. என்ன சொல்லு என்று முகத்தை திருப்பாமலேயே கேட்டார். அப்பா, நான் டிகிரி முடிச்சுட்டு வீட்டுல சும்மா தான் இருக்கிறேன். வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் அம்மா கூட சேர்ந்து பார்த்தாலும்
அரை நாள்ல எல்லாம் முடிஞ்சிருது. அதனால அதனால என்று அவர் திரும்பி அவளை முறைக்க, இதற்குள் உள்ளிருந்து ஓடி வந்த மல்லிகா, அதனால பக்கத்துல நம்ம வள்ளியம்மா ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு போறேன்னு சொல்றாங்க. அவ ஃப்ரெண்டு சுகுணா நேத்து இவ கடைக்கு போகும்போது பார்த்துட்டு சொன்னாலாம். எனக்கும் அது சரின்னு படுதுங்க. பாவம், வீட்லயே முடங்கி இருந்தா அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. அவளை பார்த்து நீங்களும் வேதனைப்படுறீங்க. ஆமா, இப்ப வேதனைப்படுறேன்னு ஒரேடியா என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆத்தாளும் மகளும் என்று கத்திக்கொண்டே எழுந்தார் தேவநாதன். இருவரும் திடுக்கிட, அப்பா என்னப்பா, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற? இப்பவே நீ வந்து 2 மாசமா இங்க உக்காந்து இருக்கிறத பார்த்துட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்களும் சொந்தக்காரங்களும் என்ன நொயின்னு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பஞ்சாயத்து சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறேன். இனியும் என் மானத்தை முழுசா வாங்கி என்னை ஒரேடியா அனுப்பி வச்சலான்னு பாக்குறீங்களா? அப்பா என்னப்பா, நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணல? உன் புருஷன் ஏதோ உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்ட. நான் எவ்வளவு சொன்னேன், திரும்பவும் போய் அவங்க காலை விழு, மன்னிப்பு கேளுன்னு. கேட்டியா? அப்பா, அவங்க அநியாயமா என்ன தப்பா பேசுறாங்க. இப்ப போய் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க என் மேல போட்ட பழி சரின்றது போல ஆகாதா? இப்ப நீ வேலைக்கு போனா அப்பவும் தான் அவங்க சொன்னது சரின்னு ஆகிடும். அப்பா, அதுக்காக என் தன்மானத்தை விட்டுட்டு நாங்க அடிமையா வாழணுமா? என் சுதந்திரத்தை விட்டுட்டு என் கனவுகளை புதைச்சிட்டு அவங்க கால விழுந்திருக்கணுமா? இப்படி வாழா வெட்டியா இங்க வந்து உக்காந்து இருக்கிறதுக்கு அங்க அடிமையா இருக்கிறதுல தப்பில்லை. ஊரா இருக்கு, என்னால பதில் சொல்ல முடியல. அப்பா, ஊருக்காக பாக்குறீங்களே, உங்க சொந்த மகளோட உணர்வுகளை பாக்குறீங்களா? அவன் மனச பாக்குறீங்களா? பாத்தியாடி, இவன் நம்ம கிட்டயே இப்படி வாயாடுறா. அங்க என்னெல்லாம் பேசியிருப்பா. அதுதான் அவங்க அவ்வளவு கோவப்படுறாங்க. அப்பா, என்னோட கருத்தை எடுத்து சொன்னா அது வாயாடுறதா? இது போல இன்னும் எத்தனை நாளைக்குதான் எங்களை வாயை திறந்து எங்க நியாயத்தை சொல்ல விடாம போட்டு அடக்கி வைப்பீங்க? இந்த சுதந்திரம் வீட்லயே எங்களுக்கு கிடைக்காதப்ப ஊர்ல எப்படி கிடைக்கும் என்று கதறிக்கொண்டு உள்ளே ஓடினாள் காயத்ரி. தனது கணவரை பார்த்துவிட்டு பதறிக்கொண்டு தனது மகளின் பின்னால் ஓடினாள் மல்லிகா. தேவநாதன் முகத்தில் வேதனை, மனத்தில் அழுத்தம் அனைத்தும் சேர்ந்து அங்க நிற்க முடியாமல் அவரை தள்ள சட்டி எடுத்து போட்டுக்கொண்டு கடகடவென வெளியே சென்றார். மனதில் சலிப்போடு அவர் எங்கோ சென்று கொண்டிருக்க, ஏய் தேவா, தேவா என்று யாரோ அவரை அழைக்கும் சத்தம் கேட்டு பட்டன நின்று திரும்பி பார்த்தார். அவரது பால்ய நண்பர் சுந்தரம் சைக்கிளில் அவரை அழைத்து கொண்டு வர, சுந்தரத்தை பார்த்த தேவநாதனுக்கு முகத்தில் ஆச்சரியத்தோடு சேர்ந்து லேசாக புன்னகை அரும்பியது. ஏய் சுந்தரம், என்னடா நீ இங்க இருக்கிற என்று ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கேட்டார். நான் இந்த ஊருக்கு வந்து 1 மாசம் ஆகுதுடா. ஆமா, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை பத்தி எதுவும் தெரியாததால எனக்கு இங்க வந்ததும் உன்னை வந்து பார்க்க முடியலடா, அதுதான் வரல. இல்லைன்னா இங்க வந்த கையோட உங்க வீட்டுக்கு ஓடி வந்திருப்பேன். அது சரி, இங்கதான் உங்க வீடா என்று கேட்டார். ஆமாண்டா, இங்க இருந்து 10 நிமிஷம் போகணும். அப்படியா? சரி, எங்க வீடு இங்கதான். அதோ அந்த மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு பாரு, அதுதான் எங்க வீடு. வா என்று அவரை உற்சாகத்தோடு அழைத்து சென்றார். அவர்களை பார்த்த கயல்விழி மிஷினை நிறுத்திவிட்டு எழுந்து கொண்டாள். அம்மாடி, இது யாருன்னு தெரியுதா? நான் அடிக்கடி சொல்லுவனே, ஊர்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், பேரு தேவநாதன். அவனும் நானும் தான் அந்த ஊர்ல அட்டகாசம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்போன்னு. அவன் தான் இவன் என்று சிரித்தார் சுந்தரம். கனிமொழிக்கு முகத்தில் புன்னகை அரும்பியது. அப்படியா? வாங்க மாமா, உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. நாங்க இங்க வரும்போது கூட ட்ரெயின்ல உங்களை பத்தி தான் பேசிட்டே வந்தாரு. உங்க அட்ரஸ் தெரியாததாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல என்று கூறிக்கொண்டே அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அவளை அன்போடு பார்த்து கொண்டே அதை வாங்கி கொண்ட தேவநாதன், ஏய் உன் பொண்ணு இவ்வளவு வளர்ந்துட்டாளா? என்னம்மா பேசுறா? அம்மாடி, உன் அப்பனும் உன்ன போலதான் சின்ன வயசுல நல்லா பேசுவான் என்று சிரித்தார் தேவநாதன். இப்ப மட்டும் என்ன மாமா, அவரோட அருவியை தாங்க முடியாமத்தான் அப்பப்ப வெளியில அனுப்பி எதனா வாங்கிட்டு வர சொல்லிடுவேன் என்று சிரித்தாள் கனிமொழி. பாத்தியாடா இந்த வாழை என்று அவளை லேசாக குட்டினார் சுந்தரம். அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருந்த தேவநாதனுக்கு மனதில் ஒரு துணுக்கம் ஏற்பட்டது. நமக்கும் இதே போல ஒரே ஒரு பொண்ணுதான். ஆனா அவகிட்ட இது போல நான் ஒரு நாள் கூட அன்பா பேசி விளையாடல. ஆனா இந்த சுந்தரம் தன் பொண்ணுகிட்ட எப்படி ஆசையா விளையாடுறான் என்று யோசித்து கொண்டிருந்தார்.
ஹேய், என்னடா அப்படியே உக்காந்துட்ட? சரி, தங்கச்சி எப்படி இருக்கு? உன் பொண்ணு எப்படி இருக்கிறா? கல்யாணம் காட்சின்னு ஆயிடுச்சா என்று கேட்டார் சுந்தரம். இதற்குள் அவருக்கு தட்டில் முறுக்கும் பால் கோவம் கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தாள் கன்னிமொழி. சுந்தரம் தனது மகளை பற்றி கேட்டதும் தேவநாதனின் முகம் வாடியது. இதை கவனித்த சுந்தரம், என்னடா ஏன் டல்லாகிட்ட? உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் எதுவும் செட் ஆகலையா? இல்லடா, அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. அப்ப என்னடா? அவளுக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். கேட்கறவங்களுக்கு எதனா சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா இப்ப கல்யாணம் ஆகியும் பிரயோஜனம் இல்லை என்று வருத்தத்தோடு நடந்ததை கூறினார். அட, அவ்வளவுதானே, இதுக்கு அப்படின்னு வந்து போற? தேவநாதா, நீ இன்னும் எந்த காலத்துலடா இருக்கிற? ஏன் இப்படி பழைய ஆளுங்களை போல பேசுற என்று சிரித்தார் சுந்தரம். ஏய், உனக்கு என்னடா? உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவ கூட சந்தோஷமா விளையாடிட்டு நிம்மதியா இருக்கிற. அவளுக்கும் கல்யாணம் ஆகி இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு இன்னைக்கு நான் படுற வேதனை என்றார் தேவநாதன் சற்று கோபமாக. சுந்தரம் சிரித்து கொண்டே தனது மகளை பார்க்க அவள் முகத்திலும் புன்னகை அரும்பிக் கொண்டிருந்தது. என்ன அப்படி பார்த்து சிரிக்கிறீங்க? என்னோட வேதனை உங்களுக்கு கேலியா இருக்கா? கேலியா இல்லடா, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. அதை விட உன்கிட்ட மாட்டிட்டு அவதிப்படுறா பாரு உன் பொண்ணு, அவளை நினைச்சா இன்னும் பாவமா இருக்கு. என்னடா சொல்ற? அவளுக்கு என்ன? அவளால நாங்க தான் அசிங்கப்படுறோம். போது நிறுத்துடா. உனக்கு என்ன தெரியும் என்னோட நிலைமைய பத்தின்னு கேட்டியே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு உன் நிலைமைய பத்தி நல்லாவே தெரியும். ஏன்னா என் பொண்ணு உன் பொண்ணு போலதான். கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுல சித்திரவதை அனுபவிச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டா. ஆனா நான் உன்னை பொல்ல இல்லடா, என் பொண்ணை ஆதரிச்சேன். நான் இருக்க உனக்கு வாமான்னு அவளை அரவணைச்சுக்கிட்டேன். வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறது போல மேல மேல அவளை உன்னை போல காயப்படுத்தல. ஏ தேவா, ஊராருக்காகன்னு சொல்றியே, அந்த ஊராடா நாளைக்கு உன் பொண்ணுக்கு வழிய காட்ட போது? அப்படி பேசுற வாயாடா உன் பொண்ணுக்கு ஆபத்துனா வந்து நிக்க போது? சத்தியமா அது மட்டும் நடக்கவே நடக்காது. எதுவா இருந்தாலும் நாம தான் அதை ஏத்து சரி பண்ணி போகணும். அப்படி இருக்கும் போது ஏண்டா ஊருக்காக பாவம் நம்ம குழந்தைய சித்திரவதை பண்ணணும்? பொண்ணா பிறந்த ஒரே காரணத்துக்காக பெத்தவங்க நம்ம கௌரவத்துக்காகவும் கட்டினவங்க பெருமைக்காகவும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வாழ போகுதுங்கடா. அவங்க அங்க படாத படுபடுத்தினாலும் நமக்காக தான்டா எல்லாத்தையும் பொறுத்துக்குதுங்க. அப்படியும் அவங்களால தாங்க முடியாம நம்ம கிட்ட 1-2 புலம்பனாலும் அப்போ நம்ம மானம் கௌரவம்னு அவங்க வாயை அடக்கி அதுங்களையே சரி பண்ணிக்க சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறோம். ஒரு கட்டத்துக்கு மேல அதுங்க சித்திரவதை தாங்காம வந்தா உன்னை போல அப்பனுங்க ஒரேடியே பேசி அதுங்களை சாகடிச்சிடுறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என் பொண்ணை சந்தேகப்பட்ட அவன் புருஷன்னு தெரிஞ்சதும் சீதைய போல நீ தீ குளிச்சு உன் பத்தினித்தனத்தை நிரூபிக்க வேண்டாமா? உன் அருமை தெரியாதவங்கிட்ட நீ வாழறத விட உன் சொந்த கால்ல நின்னு தைரியமா சுதந்திரமா வாழ்னு சொல்லிட்டேன். நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு ஒரு ஆதரவு வேணும், பாதுகாப்பு வேணும், துணை வேணும்னு தாண்டா கல்யாணம் பண்ணி அனுப்புறோம். ஆனா இதெல்லாம் அங்க கிடைக்காம அவங்களாலேயே ஆபத்து வரும்போது ஏண்டா நம்ம அங்க அவங்கள திரும்பவும் போக சொல்லணும்? பொம்பளை பொண்ணா பிறந்தா என்ற காரணத்துக்காக எல்லாத்தையும் அவங்க பொறுத்து போகணுமா? போடா, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்கள அவங்க வாழ்க்கைய வாழ விடுங்கடா. திருமண பந்தம் சரியில்லைன்னா பெத்தவங்க நாம தான் ஆதரிக்கணும். அவ சொந்த கால்ல நின்னு பொழைச்சிக்க நாம தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். திருமண பந்தம் கொடுக்காத பாதுகாப்ப அவ படிப்பும் தொழிலும் அவளுக்கு கொடுக்கும்டா. அதுவரை நாம தான்டா அவங்கள ஆதரிக்கணும். அப்புறம் அதுங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டு நம்மளையும் பாதுகாக்கும்டா. பாரு, என் பொண்ணை இன்னைக்கு அப்படிதான் பிறந்த வீட்டுக்கு வந்து அவளுக்கு பிடிச்ச தையலை கத்துக்கிட்டா. நானும் சரிம்மா உன் இஷ்டம் என்னவோ அதையே செய்யன்னு சொன்னேன். தையல கத்துக்கிட்டு அக்கம் பக்கத்துல துணிங்களை வாங்கி தச்சா. அதுல வந்த வருமானம் அவளுக்கு தாராளமா இருந்தது. அப்பதான் சென்னையில இருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்த ஒரு அம்மா இவகிட்ட ஒரு ஜாக்கெட்டை தச்சு எடுத்துட்டு போனாங்க. அந்த டிசைனை பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் இது போல கம்மியான விலைக்கு அதுவும் இப்படி ஒரு டிசைனை தச்சிருக்காளே, யார் அந்த பொண்ணுன்னு கேட்டு விசாரிச்சு கொரியர்ல பிளவுஸ் சுடிதார்னு அனுப்பி தச்சு கொடுக்க சொன்னாங்க. அப்படியே அவளுக்கு இங்க நிறைய கஸ்டமர் வந்துடவே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்களே இங்க வீடை பார்த்து கொடுத்து பேசாம நீங்க இங்கேயே வந்துடுங்க, எங்க தெரிஞ்சவங்க எங்க மாதிரி சங்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் உங்களை பத்திய சொல்றோன்னு எங்களை இங்க வர வச்சுட்டாங்க. இன்னைக்கு என் பொண்ணு இந்த ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் துணி தச்சு கொடுக்கறா. அவளால சமாளிக்க முடியல, அவ்வளவு துணிங்க வந்து குவியுது.
அதுக்குதான் இன்னைக்கு இன்னும் 2 மிஷினை வாங்கி வந்து போட்டுடலான்னு அதுக்கு ஏற்பாடு பண்ண போயிட்டு வந்தேன். அப்படியே வேலைக்கு ஆள் வேணும்னு இதோ பாரு வாசல்ல போர்டு எழுதி போட்டிருக்கோம். இப்பவே நிறைய பொண்ணுங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு என் பொண்ணு 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கற அளவுக்கு முன்னேறி இருக்கா. அதை விட்டு அன்னைக்கு அவ வந்து நின்னப்ப நான் உன்னை போல ஊராருக்கு பயந்து திரும்ப நீ அவங்க காலதான் விழுந்து கிடக்கணும்னு சொல்லியிருந்தா இந்நேரம் என் பொண்ணு என்ன ஆகியிருப்பாளோ. போடா, எனக்கு ஊராரை விட என் பொண்ணு தாண்டா முக்கியம். அவ சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்காக மாப்பிள்ளை திருந்தி வந்து கூப்பிட்டா வாழாதன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். அது அவளோட இஷ்டம். அவ சொந்த கால்ல நின்னுட்டான்னா போதும், அப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்கடா. போடா, போய் நீயும் உன் பொண்ண அவ இஷ்டம் போல நிம்மதியா வாழ விடு. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழட்டுமேடா என்றார் சுந்தரம். அன்று மதியம் வீட்டுக்கு சென்ற தேவநாதன் உள்ளே அழுது கொண்டிருந்த காயத்ரியின் அருகே சென்றார். அவரை பார்த்து பயத்தோடு எழுந்து கொண்ட காயத்ரி, அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் என்று காலில் விழுந்து கதற பதறிக்கொண்டு ஓடி வந்த மல்லிகா அவளை பார்த்து முந்தனையை வாயில் வைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாள். அம்மாடி, எழுந்துடுமா, எழுந்துடு. நீ ஏமா ஏன் காலில் விழணும்? உன்னை நானும் இப்படி சித்திரவதை பண்ணதுக்கு நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கண்கள் கலங்கினார். இருவரும் திடுக்கிட்டு அவரை பார்க்க, அம்மாடி, ஏதோ பள்ளிக்கூடத்துல டீச்சர் வேலைக்கு போறேன்னு சொன்னியே, அது எப்பமா போகணும் என்று கேட்டார். நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா. அப்படியா? அந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் கண்ணு, கவலைப்படாத. நானே உன்னை நாளைக்கு அங்க கூட்டிட்டு போறேன். அதுக்கு என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்க என்றவள் கண்களை துடைத்தார் தேவநாதன். அப்பா என்றவரை கட்டி அணைத்து கொண்டாள் காயத்ரி. தேவநாதன் அவள் தலையை ஆசையாக கொத மல்லிகா அவரை அதிர்ந்து பார்த்தாள். என்ன மல்லிகா அப்படி பாக்குற? அவ வாழ்க்கைய அவ வாழட்டுமே, அவளை நம்ம நிம்மதியா விடுவோம் என்றார். என்னம்மா காயத்ரி, சீக்கிரம் வா, டைம் ஆகுது பாரு. இன்னைக்கு பசங்களுக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்ன இல்ல? வாத்தியார் அம்மா, நீ எப்படி லேட்டா போலாமா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு சிரித்து கொண்டே கேட்டார் தேவநாதன். வந்துட்டம்பா, எனக்கு பதில் நீங்க அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கலாம். என்னை விட நீங்க தான் சின்சியரா இருக்கீங்க என்று தனது தந்தையை கேலி செய்து சிரித்து கொண்டே வண்டியில் ஏறினாள் காயத்ரி. அவர்களுக்கு சிரித்து கொண்டே கையை அசைத்தாள் மல்லிகா. அவள் முகத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பூத்து குலுங்கியது. இத்துடன் அவளுக்காக வாழட்டுமே கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.